ரீயூஸ் கண்டென்ட் மீண்டும் பயன்படுத்தப்பட்ட உள்ளடக்கம் என்பதை கண்டுபிடிப்பது எப்படி? 1. காப்பிரைட் குறித்த எச்சரிக்கைகள் பார்க்கவும். யூடியூப் ஸ்டுடியோ இணையதளத்திற்கு செல்லவும். இடது பக்கம் உள்ள கண்டென்ட் உள்ளடக்கம் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் வீடியோக்களில் அல்லது சின்னம் இருக்கிறதா என பாருங்கள். அந்த சின்னத்தில் கிளிக் செய்தால் யார் காப்பி கிளைம் செய்துள்ளார்கள், எந்த பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை காணலாம். 2. மானிட்டைசேஷன் தடைப்பட்டால் ரீயூஸ் கண்டென்ட் குறித்த காரணம் பார்க்கவும். யூடியூப் ஸ்டுடியோ மானிட்டைசேஷன் பக்கம் செல்லவும். உங்கள் சேனல் ரீயூஸ் கண்டென்ட் காரணமாக தகுதியற்றதாக இருந்தால் அதற்கான காரணங்களை யூடியூப் கூறும். லேர்ன் மோர் என்பதை கிளிக் செய்தால் எதை மாற்ற வேண்டும் என்பது விளக்கம் தரப்படும். சில சமயங்களில் யூடியூப் ஃபீட்பேக் வீடியோ கொடுக்கும். அதை பாருங்கள். 3. வீடியோ அப்லோட் செய்யும் போது செக்ஸ் டாப் பார்த்தல். புதிய வீடியோ அப்லோட் செய்யும் போது செக்ஸ் இல் யூடியூப் உங்கள் வீடியோவை ஸ்கேன் செய்கிறது. பிறர் வீடியோவுடன் ஒத்துள்ள பகுதிகள் இருந்தால் அதைக் காட்டும் இல். 4. பிறர்வுடன் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் இல் தேடி பாருங்கள். NVID போன்ற பயன்படுத்தி ரிவர்ஸ் வீடியோ சர்ச் செய்யலாம். காப்பிஸ்கேப் அல்லது பிளேஜரிசம் செக்கர் மூலம் ஸ்கிரிப்ட் அல்லது வசனங்களை பரிசோதிக்கலாம். ரீயூஸ் எப்படி நீக்குவது அல்லது சரிசெய்வது? விருப்பம் 1. எடிட் செய்தல். 1. மீண்டும் பயன்படுத்திய பகுதிகளை ட்ரிம் ரிமூவ் செய்தல். யூடியூப் ஸ்டுடியோ எடிட்டர் பயன்படுத்தி வெட்டலாம். 2. ஒரிஜினல் வாய்ஸ் ஓவர் அல்லது எக்ஸ்பிளனேஷன் சேர்த்தல். உங்கள் சொந்த குரலில் விளக்கம், விமர்சனம் அல்லது பின்னணி சேர்த்தால் ஃபேர் ஆக மாறும். 3. இருக்கும் பாடல்களை மாற்றுதல். யூடியூப் மியூசிக்கில் உள்ள ராயல்டி ஃப்ரீ பயன்படுத்தலாம். விருப்பம் 2. நீக்கிவிடுங்கள். 1. யூடியூப் ஸ்டுடியோ கண்டென்ட் பக்கம் செல்லவும். 2. வீடியோ பக்கத்தில் உள்ள 3 புள்ளிகள் கிளிக் செய்யவும். 3. delete forever என்பதை தேர்வு செய்து வீடியோவை முழுமையாக நீக்கலாம். எதிர்காலத்தில் ரீயூஸ்டை தவிர்க்க சில ஆலோசனைகள். 100% ஒரிஜினல் வீடியோ வாய்ஸ் உருவாக்குங்கள். லைசன்ஸ் ஸ்டாக் ஃபுட்டேஜ் அல்லது கிரியேட்டிவ் காமன்ஸ் பயன்படுத்துங்கள். உங்கள் சொந்த கமெண்ட்ரி, எடிட்டிங் மற்றும் இன்ஃபர்மேட்டிவ் வேல்யூ சேருங்கள்.